கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாவானது நெருப்பு என்றும் அது அநீதி நிறைந்த உலகம் என்றும் யாக்கோபு சொல்லுகிறார். அதை அடக்க ஒரு மனிதனாலும் முடியாது. கர்த்தருடைய நாமத்தை இதே நாவை கொண்டுதான் துதிக்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதனையும் இதே நாவை கொண்டுதான் சபிக்கிறோம். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அதைவிட அதிகமான ஆசீர்வாதங்களை அது உங்களுக்கு திரும்ப கொண்டு வருகிறது. ஆகவேதான் உங்களுடைய நாவு மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர அவர்களை சபிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்களை ஆசீர்வதிக்க மட்டுமே உங்கள் நாவை பயன்படுத்தப் போவதாக தீர்மானித்து அதை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் நிறைந்திருந்த உங்கள் பகுதியில் ஒரு மாற்றம் தானாகவே உண்டாகும். நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் சாபத்தையும் தோல்வியும் கொண்டு வருவதற்கு பதிலாக எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக காணப்படுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை காணப்படுமானால் மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு தீமைகள் செய்திருந்தாலும் அவர்களை மன்னிப்பீர்கள். நீங்கள் அந்த தீமைகளை ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். கர்த்தர் உங்கள் மேல் சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கூறுகிறபடியால் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் காணப்படுகிறதோ அந்த பகுதிகள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாற்றப்படும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் மட்டுமே வர உதவி செய்வீராக. எங்கள் நாவு தேவனை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. இன்றைக்கு எங்கள் நாவை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வீணான வார்த்தைகளுக்கு நாங்கள் இனி இடம் கொடுக்க கூடாது. அப்படி எங்களை காத்து கொள்ளுவீராக. நீரே எங்கள் நாவை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.